Hi viewers, welcome to Vidyalakshmi YouTube channel. For part 1 la நம்ம என்ன பார்த்தோம் 1 marks பார்த்தோம் இல்லையா 1 marks as well as 2 marks பார்த்தோம். இப்போ part 2 ல completely we are going to discuss about the 3 mark, that is paragraph questions. So same pattern தான் 2 mark ல என்ன பண்ணோமோ அதே மெத்தட் தான் எங்கேயும் போக போறோம். You are provided with 10 question number 31 to 40. As usual 40th question is compulsory. இங்க key points மட்டும் பிரசன்ட் பண்ணியிருக்கோம். சார் இதை மட்டும் எழுதுனா வருமா அப்படின்னு லாஸ்ட் வீடியோலே கூட நான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். These are all the direct key points. இதெல்லாம் must. இதோட நம்ம as usual remaining-ஐ நம்ம ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் question number 31 part C. You know very well the pattern. Outline the major merits of capitalism. அதனுடைய அட்வான்டேஜஸ் மட்டும் எழுத போறோம். மொத்தம் வந்து நமக்கு 7 அட்வான்டேஜஸ் இருக்கு. as usual points நம்ம பிரசன்ட் பண்ணோம். the 7 major advantages are: number 1, automatic working. capitalism, அதாவது capitalismனா நான் முதலாளித்துவ நாடுகள், எக்ஸாம்பிள் அமெரிக்கா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, நான் இன்டர்வென்ஷன் கவர்மெண்ட்டுடைய ரோல் வந்து கம்மியாக இருக்குங்க. ஸோ ப்ரைவேட் ஓனர்ஷிப் இஸ் மோர். எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ், ஆப்டிமம் யூஸ், அதாவது வேஸ்டேஜஸை குறைச்சிருப்பாங்க. இன்சென்டிவ் ஃபார் ஹார்ட் ஒர்க்ஸ், அவரை வந்து டார்கெட்டை ரீச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். எக்கனாமிக் ப்ரோக்ரஸ், இதனால் என்ன ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் கேபிட்டலிஸ்ட் எக்கானமிஸ் அவங்களுடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். கன்சியூமர் சொவரினிட்டி, அதாவது அப்சல்யூட் முழுமையான அப்படின்னு அர்த்தம். எய்ம்ட் அட் சாட்டிஸ்ஃபைங், அவங்களுடைய மேக்ஸிமம் எய்மே சாட்டிஸ்ஃபைங் த maximum satisfaction to consumers, contributing maximum satisfaction. அதான் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னோவேஷன்ஸ், நிறைய நியூ ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹையர் ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி, புதிய தொழில்நுட்பத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் ஆஸ் ப்ராஃபிட் எய்ம்ட் அட் ப்ரொடியூசர்ஸ், அவங்களுடைய மெயின் மோட்டிவே ப்ராஃபிட் தான். நம்ம டிஸ்டிங்விஷில் ஒரு பேராகிராஃபில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதை இங்கே அந்த பாயிண்ட்ஸ் தான் இங்கே கேதர் பண்ணி எழுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மஸ்ட், இந்த 7 சப்ஹெட்டிங்ஸ் கம்பல்சரி இருக்கணும். ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங், எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ், இன்சென்டிவ் ஃபார் ஹார்ட் ஒர்க், எக்கனாமிக் ப்ரோக்ரஸ், கன்சியூமர் sovereignty, ஹையர் ரேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன், அண்ட் ஃபைனலி டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32, indicate the demerits of, அங்க மெரிட்ஸ் பார்த்தோம், இங்க demerits. சம்டைம்ஸ் பப்ளிக்ல நம்மள மாத்தி கூட கேட்கலாம். demerits of capitalism கேட்கலாம், merits of socialism கேட்கலாம். ஓகே, so we need to go through all the 3 systems. economic systems டோட்டலா 3, capitalism, socialism and mixedism. அந்த 3ல இருக்கிற மெரிட்ஸும் தெரியணும், demerits. பெட்டர் யூ மேக் அ கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ். அப்போயே நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு ஈஸியாக வந்துடலாம். இஃப் யூ ஆர் கோ த்ரூ 2 சப் டாபிக், த தேர்ட் ஒன் வில் பி ஃப்ரீ டு யூ. ஈஸியாக உங்களுக்கு கிஃப்ட் நம்ம அழகாக என்ன பண்ணலாம், ரெஃபர் பண்ணி எழுதிட்டு போகலாம். ஓகே, ரெட் டேப்பிசம் ஆஸ் யூஷுவல் அங்கே சப் டாபிக் போட்ட மாதிரி இங்கேயும் நம்ம சப் டாபிக் போட்டு எழுதணும். ஃபர்ஸ்ட் ரெட் டேப்பிசம் அண்ட் பியூரோக்ரஸி, டெசிஷன் ஆர் டேக்கன் பை த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். அப்போ என்ன ஆகுனா, ஒரு ஃபைல் டேபிள்லேருந்து இன்னொரு ஃபைல் மூவ் ஆகிறதுக்கு இட் வில் டேக் லாங் டைம். அங்கே வந்து நமக்கு நிறைய மிஸ்யூஸ் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறோம், ரெட் டேப்பிசம் அண்ட் பியூரோக்ரஸின்னு போட்டுறோம். அப்ரூவல் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபைல், ஜஸ்ட் பிஃபோர் சொன்னோம் இல்லையா, ஃப்ரம் ஒன் டேபிள் டு அனதர் டேபிள் டு டேக் அ லாங் டைம், இட் லெட் டு ரெட் டேப்பிசம். இதனால் நிறைய அங்கே மிஸ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ், அங்கே ப்ரெசன்ஸ் இங்கே ஆப்சன்ஸ். ஏன் ஆப்சன்ஸு, எல்லா சோர்ஸுமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான. ஸோ கவர்மெண்ட் என்ன அலாட் பண்ணுறாங்களோ அதை தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ தெர் வில் பி அ ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ். அதனால் அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் லிமிட்டட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, சென்ட்ரல் அத்தாரிட்டி, இவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ இங்கே லிமிட்டட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர், ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணணும்னா ஸ்டேட் தான் மேஜராக டெசிஷன் எடுக்கும். த ஸ்டேட் டேக்ஸ் ஆல் மேஜர் டெசிஷன், இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது. பிரைவேட் டேக்ஸ் நோ இனிஷியேட்டிவ்ஸ், ஏன்னா அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறத அவங்க ஃபாலோ பண்ணணும். த ஸ்டேட் இஸ் மோர் பவர்ஃபுல் அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் கேன் ஆல்சோ டேக் பிளேஸ். இந்த இடத்துல ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ட்ட ஃபுல் ரைட்ஸ் கொடுக்கும்போது there will be a chances of misuse. Next question number 33, explain briefly NNP at factor cost. இப்போ அதே மாடரேட்டாக என்ன வரும் நமக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடும். ரெண்டும் மோர் ஆர் லெஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லெசனோட இன்னொரு லெசன் வந்து எல்லா சாப்டர்ஸுமே இன்டர்லிங்க்.
நீங்கள் கண்டினியூ இந்த லெசனை விட்டுட்டு அடுத்த லெசன் போகவே கூடாது, எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெரி சிம்பிளிஃபைடு ஒரு ஆன்சர். NNP அட் ஃபேக்டர் காஸ்ட். இந்த ஃபேக்டர் காஸ்ட்டில் ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாமே அது உள்ளே வந்துடும். refers to the value of net output of the economy during the year. ஒரு particular specified years தான். ஓகே, இதுக்கு என்ன சார் ஃபார்முலா? வெரி சிம்பிள் ஃபார்முலா, 2 மார்க்லேயே நம்ம எழுதியிருக்கோம். NNP equal to GNP minus depreciation. இது எப்படி சார் கிடைக்குது? by obtaining, by deducting depreciation, allowance of capital assets, allowance of the capital assets. Next, write short note on இல்லனா give short note on expenditure method. expenditure method நோட explanation கொடுக்குறோங்க. the total expenditure incurred by the society in a year. எல்லாமே ஒரு, ஏன்னா நமக்கு ஃபினான்ஷியல் இயர் தான் மெயின், அதனால எல்லா இடத்துலையும் இந்த வேர்டு இருக்கும், in a year இருக்கும். added together to calculate the expenditure of a society. next, it include, இதுக்குள்ள என்ன இருக்கு அந்த ஃபார்முலா? GNP equal to C plus I plus G plus X minus M. ஓகே, X minus M ஓட ஸ்டாப் ஆகிடும், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். C என்னன்னா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், I private investment, G government expenditure, and then X minus M export minus import, அதாவது net exports. next question, question number 35. write short note on implications of the sales loss. நம்ம வந்து டோட்டலாக நமக்கு 6 புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கா, இந்த 6 புல்லட் பாயிண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணாவே நமக்கு ஈஸியாக மார்க் கிடச்சிடும். no possibility for over production, first sales loss number 1. அப்போ அங்கே என்ன அது? or unemployment, over production or unemployment, no possibilities. unemploymentக்கு அங்கே சான்ஸே இல்லை, ஏன்னா வேஸ்டேஜஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட், if there exists unutilized resources in the economy, it is profitable to employ them full employment. இருக்குன்னு தெரிஞ்சாங்க என்ன பண்ணுவோம்? again they will employ some more laborers. இந்த ரா மெட்டீரியல் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க, ஓகே 2 பேரை டெப்யூட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி கொண்டு போகிற கான்செப்ட் இது. திஸ் இஸ் ட்ரூ அண்டர் ஃபேக்டர் willing to accept reward with their productivity. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன் தான் இது. நல்லா பொறுமையாக அழகாக அந்த டைட்டிலோடு நம்ம பண்ணோம்னா ஈஸிலி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வி கேன் ரைட். மெமரி பண்ணோம்னா மறந்துடும். ஸோ இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட், ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் மெக்கானிசம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ப்ரைஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக ஒரு பக்கம் என்ன ஆகும்? சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ராஃபிட்டை அவங்க குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கலி தே கேன் ரெடியூஸ் த ப்ரைஸ். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்போம், எதெல்லாம் விற்று காசு ஆகலாமோ அதெல்லாம் வெல்த், அதுதான் எக்கானமி, அதுதான் எக்கனாமிக்ஸ். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை எப்படி அதனுடைய வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ணோம்? வி நீட் டு இம்ப்ரூவைஸ் த ஸ்கில்ஸ். ஸ்கில்லை டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நியூ ஐடியாஸ் கிடைக்கும். அந்த நியூ ஐடியாஸ் வச்சு ப்ரொடக்ஷன் டைமை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வில் ரெடியூஸ், ஆட்டோமேட்டிக்கலி த ப்ராஃபிட் வில் பி மோர். there is no need for government intervention. however, J.M. Keynes emphasized, அவர் அங்கே இன்சிஸ்ட் பண்ணிடுறார், the role of the state. next, interest flexibility brings equality between, இங்கே வந்து ஈக்குலிபிரியமை மெயின்டைன் பண்ணுவாங்க, between saving and investment. S equal to I தான் இருக்கும். money perform only the medium, அவர் வந்து ஒரு மீடியமாக தான் இருப்பார். between the people hold the ideal money. ஓகே, வெரி சிம்பிளாக, வெரி வெரி சிம்பிள் ஆன்சர். இது எழுதுனா நம்ம சாலிடாக 3 மார்க்ஸ் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த டயக்ராம் பிக்சர் வைஸு நம்ம ஒன்றும் இல்லை, கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனோட ஒரு ஃப்ளோ சார்ட் போட போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு 3 மார்க் கொஸ்டின், பேராகிராஃப் கொஸ்டின். அதாவது ஈக்குலிபிரியமாக மெயின்டைன் பண்ண போகிறீங்க. எக்ஸ்பிளைன் கெய்ன்ஸ் தியரி இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஃப்ளோ சார்ட், ஒரு ஃப்ளோ சார்ட்டில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல் டு, எஃபெக்டிவ் டிமாண்ட்னா விளைவு தேவை, இது என்ன பண்ணுறது? அவுட்புட், ரிசல்ட்ஸ் அவுட்புட். அந்த அவுட்புட்லேருந்து நமக்கு இன்கம் கிடையாது. அந்த இன்கம் அகைன் என்ன பண்ணுறோம்? இட் கிவ்ஸ் மோர் எம்ப்ளாய்மெண்ட். அந்த இன்கம் வச்சு தான் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அதை என்ன பண்ணுறோம்? அகைன் வி ஆர் சப்டிவைடட் இன்டு 2 டைப், அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அண்ட் அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். சப்ளை ஃபங்க்ஷனில் வெறும் சப்ளை பண்ணுறதோடு நின்றுடும், ஆனால் டிமாண்டில் ஃபர்தர் இட் ஆர் சம் லென்த்தி எக்ஸ்பிளனேஷன்ஸ். இப்போ அக்ரிகேட் டிமாண்ட் அகைன் சப்டிவைடட் இன்டு 2 டைப். எப்படி வரும்? கன்சம்ஷன் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட். கன்சம்ஷன் அகைன் சப்டிவைடட் இன்டு 2 டைப். எப்படி பண்ணுறோம்? ஒன்று சைஸ் ஆஃப் இன்கம், இன்னொன்று MPC, அதாவது மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். ஏன்னா மேக்ஸிமம், ரீச்சிங் மேக்ஸிமம், எந்த மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? மினிமம் மேக்ஸிமம், அப்படி ஐடியா வச்சோம். சைஸ் ஆஃப் இன்கம், ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். அடுத்து பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அகைன் சப்டிவைடட் இன்டு 2 டைப். இங்கே என்ன பண்ணால் MEC, மார்ஜினல் எஃபிஷியன்சி, இங்கேயும் மேக்ஸிமம் மினிமம்.
மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் கேபிட்டல் மினிமம் கேபிட்டல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மினிமம். அகைன் அதை என்ன பண்ணுறோம், சப்டிவைடட் இன்டு 2. இங்கே மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அகைன் சப்டிவைடட் இன்டு 2. சப்ளை price of capital and prospective yield from capital. Supply prospective போட்டுக்கிறோம். Next rate of interest again subdivided into 2 type. ஒன்று liquidity, இன்னொன்று supply of money. One is liquidity preference, another one supply of money. Again the liquidity 3 type, இதுதான் final. So இதை எப்படி சார் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, 2 plus 2 plus first subdivided into 2. Again from demand subdivided into 2. And from consumption to investment தான் ஃபர்தராக லென்த்தியாக வரும். ஸோ பெட்டர் we can நம்ம அந்த படி ஏற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோமா, மாடி படி ஏறும்போது எடுத்த உடனே 10th ஸ்டெப் போக முடியாது. ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்கே, அங்கே எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல் டு அவுட்புட் ஈக்குவல் டு இன்கம் ஈக்குவல் டு எம்ப்ளாய்மெண்ட். இதுதான் வந்து நம்ம ஃபைனலாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் போக போகிறோம். அப்போ அந்த ஃப்ளோர் போகிறதுக்கு ஒரு படியாக போகிறோம். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸு, டிரான்சாக்ஷன், ப்ரீகாஷனரி அண்டு ஸ்பெகுலேட்டிவ். இதை நம்ம ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸாக மூவ் பண்ணுறோம். டிரான்சாக்ஷன் மோட்டிவ், precautionary motive, speculative motive, again further liquidity. On the other hand, என்ன பண்றோம், supply of money in the economy. அதுக்கு மேலே supply. next இது வந்து எதனுடைய branch, rate of interest. On the other hand, marginal efficiency of capital, MEC. margin final ஞாபகம் வச்சுக்கோமா. margin means reaches the maximum, minimum. அந்த ஐடியாவில் இது எழுதுனீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட்டை ஈஸியாக நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த simplest question as well as important question. நம்ம important சொல்கிறத விட நம்ம எல்லாமே important தான். ஸோ somewhat will give more special interest to this particular flow chart question. இது மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம பப்ளிக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் எனி 3 சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ். நல்லா கவனிங்க, சப்ஜெக்டிவ்னா ஃபிசிக்கல், நம்மளுடைய மென்டாலிட்டி, சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட், நம்மளுடைய உளவியல் சம்மந்தமானது, மன ரீதியானது. ஸோ ஃபிசிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம், அது மாதிரி இது வந்து பேஸ்ட் ஆன் தான். எனக்கு இன்றைக்கி நான் வந்து ஐ நீட் டு கன்சியூம் திஸ் மச் அப்படின்னா தான் ஐ கேன் கன்சியூம். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் மை மென்டாலிட்டி, என்னுடைய மைண்ட் செட் பொறுத்து தான். அதுதான் இங்கே சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் ரெண்டுமே. இன்னொன்று நோக்கம், இந்த நோக்கத்துக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் சப்ஜெக்டிவ், அனதர் ஒன் அப்ஜெக்டிவ். நீங்கள் மாற்றி கூட எழுதலாம், ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் எழுதிட்டு சப்ஜெக்டிவ் எழுதலாம், இல்லை சப்ஜெக்டிவ் எழுதிட்டு அப்ஜெக்டிவ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிகாஷன், ஒன்று முதல்ல முன்னெச்சரிக்கையாக ஆக்ஷன், அதை வியரிங் ஹெல்மெட், பைக் போகும்போது அதே மாதிரி காரில் போகும்போது சீட் பெல்ட் போடுறது, இது எல்லாமே ஒரு ப்ரிகாஷனரி மெத்தட். நம்பர் 1 ஆக்சிடென்ட் அண்ட் சிக்னஸ். நம்பர் 2 ஃபோர்சைட், எக்ஸாம்பிள் ஓல்டேஜ், 50 வயசில் 60 வயசில் வரும்போது அதுக்காக நான் இன்றைக்கே சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் calculation. So for calculation I have 1000 rupees in my pocket, so I have the efficiency to consume or to expense, to face my expense up to 1010 னா பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அந்த கேல்குலேஷன், கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் சப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ்ல அகைன் இட் இஸ் சப்டிவைடட் இன்டு 3. நம்பர் 1 இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரைஸ் லெவல் அண்டு வேஜ் லெவல். இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் இதில் என்ன பண்ணுறோம், கன்சம்ஷன் இஸ் லோ. இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனில் கன்சம்ஷன் லோ பிகாஸ் பீப்புளில் என்ன இருக்கும், நம்ம very majority group of people are middle class as well as the poor class. Next price level, people will consume more and propensity to save the society at low price. This is second level, price level. Okay, next more people are purchasing the goods. Next third one is wage level. There is positive relationship between wage and consumption. Consumption expenditure increases with a rise in wages. Similar is the effect with regard to windfall gain. Sometime வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், அதாவது ஒரு சில எக்கச்சக்கமாக நம்ம டொமஸ்டிக் கூட்ஸ்னுடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சம்டைம் இட் வில் பி ரீச்சிங் மோர். அதுதான் இங்கே நம்ம அந்த கிளாசிஃபிகேஷனாக மென்ஷன் பண்ணுறோம். அப்ஜெக்டிவ் மேட்டர்ஸை 3 சப்டிவிஷன்ஸாக போடுறோம். நம்பர் 1 இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன், நம்பர் 2 ப்ரைஸ் லெவல் அண்ட் நம்பர் 3 வேஜ் லெவல். நெக்ஸ்ட் question number 38, mention the differences between accelerator and multiplier. So accelerator na increasing speed, multiplier na make into 2 3 4, 2 into 2 4, 4 into 4 16 அப்படினு வந்து மல்டிபிள் ஆகுது. accelerator effect and multiplier effect. accelerator அப்படினா the numerical value of the relation between an increase in consumption and investment. increase பண்றது, speed increase பண்றது. example டிரைவிங் பைக் த்ராட்டில் கொடுக்கறது ஞாபகம் வச்சோம், தட் இஸ் ஆக்சலரேட்டர். ஸ்பீடு அதே மாதிரி காரில் ஆக்சலரேட்டர் ப்ரெஸ் பண்ண ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே மல்டிப்ளேயர், சேஞ்ச் இன் த நேஷ்னல் இன்கம். ஸோ ஃபேமிலியில்
while in a family there are 4 members, only one person is an income person. Now the income person turned into all the 4. அப்போ அந்த ஃபேமிலியினுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா it will increase the national income also. அந்த ஒரு பர்சனுடைய வருமானம் போக இப்போ 4 பர்சனுடைய, ஸோ 4 பர்சன்ஸ்னுடைய இன்கம் வரும்போது 1 into 10,000, now 4 into 10,000, அப்போ it will multiple. ஓகே, அந்த கான்செப்டில் ப்ரெசென்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் டிமாண்ட், இங்கே டெல்டா ஐ, அதாவது சேஞ்ச் இன் த இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் இங்கே கெட் க்ளோஸ் டு ஃபில் கெப்பாசிட்டி, இங்கே வரும்போது ரிசல்டன்ட் இன்க்ரீஸ் இன் இன்கம். ஆக்சலரேட்டர் ஈக்குவல் டு என்ன சார் ஃபார்முலா? டெல்டா 1 பை டெல்டா சி. இங்கே வந்து இன்கம் பை இன்வெஸ்ட்மெண்ட்டு, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பை கன்சம்ஷன், முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 39. What are the determinants of? Determinantsனா determination or determine அப்படின்னா எது தீர்மானிக்கிறது, நம்ம செய்கிற வேலையை எது தீர்மானிக்கிற. determinants of money supply எது தீர்மானிக்குது? it is based on the 4 important subdivision. அந்த அப்ரிவியேஷன் எழுதணும்னாவே நமக்கு வந்து சாலிடாக 1 mark, 1 to 1.5 marks இருக்குது. சிடிஆர், ஆர்டிஆர், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர். சிடிஆர் இப்போ இந்த சிடி பிளேயர்லாம் ஞாபகம், டிவிஆர் ஆர், அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சோம். சிடிஆர் கரன்சி டெபாசிட் ரேஷியோ, ஆர்டிஆர் ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. ரேஷியோ ஒன்றும் ரேடியோ இல்லாது ரேஷியோ, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருக்கு, இங்கே வந்து ஆர்ஏடிஐஓ வரணும். நெக்ஸ்ட்டு அதில் வந்து வால்ட் அண்டு டெபாசிட் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் வித் ஆர்பிஐ. கரன்சி டெபாசிட் ரேஷியோ அப்படின்னா மணி ஹெல்டு பை த பப்ளிக், ஸோ பப்ளிக்கு சேவிங்ஸ் ஆகும், பேங்க்கில் டெபாசிட்டாக வச்சுருக்கிறது சிடிஆர் கேஷ் டெபாசிட் ரேஷியோ. அடுத்து எஸ்டிஆர் பேங்க் டெபாசிட்டில் வச்சுருக்கு இல்லையா, அதுதான் நம்ம போடுற ஃபண்ட்ஸை பேங்க் வந்து டெபாசிட்டாக வச்சுருப்பாரு, அது ஆர்டிஆர் ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சிஆர்ஆர் த ஃப்ராக்ஷன் ஆஃப் டெபாசிட் பேங்க் மஸ்ட் கீப் வித், பேங்க்குங்கெல்லாம் ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சிரு, தட் இஸ் கால்டு சிஆர்ஆர். நெக்ஸ்ட் எஸ்எல்ஆர் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி, ஸ்டாட்யூட்டரினா அக்கார்டிங் டு லா அப்படின்னு அர்த்தம், சட்ட முறைப்படி. liquidity ratio, it is a fraction of total demand and time deposit, ஒரு time deposit தான் with a commercial bank specified from the liquid assets. ஸோ ஒரு certain period வரைக்கும் 1 month, அதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணால் ஒரு மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 டேர்ம்ஸும் மஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரம் மானிட்டரி எக்கனாமிக்ஸ். சிடிஆர், ஆர்டிஆர், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், நல்லா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ் இதே மாதிரி ஆஸ் யூஷுவல் சப் டாபிக் போட்டு கீழே பாயிண்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து கம்பல்சரி கொஸ்டின். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்? மொத்தம் நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குது. க்ரீப்பிங், வாக்கிங், ரன்னிங் அண்டு கெலாப்பிங். க்ரீப்பிங்கிறது மாடரேட் மைல்டு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் வெரி மைல்டு, க்ரீப்பிங் தவழ்ந்து போகிறது. நெக்ஸ்ட்டு வாக்கிங் மெதுவாக நடந்து போகிறது, சிங்கிள் டிஜிட். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ட்ராலிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் இன் த சிங்கிள் டிஜிட், மேபி 3% to 9%, இது வாக்கிங். இப்போது ரன்னிங்னு வரும்போது ஹார்ஸ் பவரை இங்கே இன்க்ளூட் பண்ணுவாங்க, டபுள் டிஜிட்டில் போகிறது, 10% to 20%. இட் இஸ் லிட்டில் ரிஸ்கி. லிட்டில் ரிஸ்கின்னா மாடரேட் அண்ட் ஹை பிட்வீனில் இருக்கிற ஒரு ரிஸ்கியான சுச்சுவேஷன் இது ரன்னிங் இன்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட்டு கெலாப்பிங், டோட்டலாக மூழ்கி போகிறது, மூழ்குதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் ரீச்சஸ் ஃப்ரம் 20 to 100%, 1000% கூட போகலாம். 2004 நடந்த ஜிம்பாப்வே ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துருப்போம். தேவைப்பட்டால் அதை கூட நம்ம இங்கே ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். அதர் டைப்ஸ் ஆர் கரன்சி கிரெடிட், கரன்சி இன்ஃப்ளேஷன், கிரெடிட் இன்ஃப்ளேஷன், டெபிசிட் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன், ப்ராஃபிட் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன், ஸ்கேர்சிட்டி இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன் அண்ட் டேக்ஸ் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன். அந்த 6 டைப்ஸும் அடிஷனாக இது கண்டிப்பாக எழுதணுமா சார்? ஏன்னா நம்ம பேப்பர்லாம் வந்து தி பெஸ்ட் பேப்பராக இருக்கும். பெஸ்ட் பேப்பர்னா வில் கெட் 99 to 100ன்னு சொல்லலாம். தி பெஸ்ட் பேப்பருக்கு மட்டும்தான் 100 out of 100 நம்ம கிடைக்கும், தட் இஸ் 90 out of 90 கிடைக்கும். அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். டேரெக்டாக சார் அவங்க கொஸ்டின் இது கேட்டிருக்காங்க, இது ரிலேட்டடாக வேறு என்ன இருக்குது அதையும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். தென் ஒன்லி வில் கெட் த ஃபுல் மார்க்ஸ். ஓகே, அப் டு திஸ் part 2 is over. Thank you for watching this video. Thank you all. Have a great day.